ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரிபேட்ஸ் தமிழ். இன்றைக்கி முட்டையெல்லாம் சேர்த்த ஒரு நல்ல சோயா சங்க்ஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சூடு பண்ணுறேன். தண்ணி சூடானதும் நான் இதில் 1 கப் சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதே சுடு தண்ணியிலே அது இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு 2 வெங்காயம் வேணும். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நறுக்குன அப்புறம் 2 தக்காளியை நம்ம ரஃப்பாக நறுக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம இந்த மசாலா நல்லா கோட்டாகி வரதுக்காக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். நம்ம 10 நிமிஷம் ஆனதும் சோயா சங்க்ஸை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் எடுத்து மிச்சம் இருக்க தண்ணியும் நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ் கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். முட்டையெல்லாம் நல்லா சோயா சங்க்ஸ் மேலே கோட் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக வெடித்து வரும்போது நம்ம இதில் வந்து ஏற்கனவே முட்டையை வச்சு கோட் பண்ணி வச்சுருக்கோம்ல சோயா சங்க்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு லைட்டாக ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வதக்க கரெக்டாக வந்துடும். நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது தனி சோயா சங்க்ஸாக முட்டையெல்லாம் நல்லா கோட்டாகி நல்லபடியாக வந்துடும். இது மாதிரி சோயா சங்க்ஸ்லாம் தனியாக வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே அடுப்பில் நம்ம இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விடணும். இதே மாதிரி இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த அப்புறம் நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு, நான் வந்து 1/4 டீஸ்பூன் விட லைட்டாக அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மிளகாய்த்தூள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்தோடனே நான் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி முந்திரி பேஸ்ட் இதை வந்து நான் இந்த குழம்புல சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வரும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆனதும் இது மாதிரி நல்லா வதங்கி கட்டியாக வரும். இது மாதிரி கட்டியாக வந்தோடனே நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம்ல சோயா சங்க்ஸும் முட்டையும் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாலாம் இந்த சோயா சங்க்ஸ் மேலே நல்லா கோட்டாகி வரும். அதை ஈஸி பண்ணுறதுக்காக நம்ம இதில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி இது கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரையாகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ, குழம்பா வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் 2ம் சேர்க்குறேன். இதில் வந்து கரம் மசாலாவுக்கு பதில் சிக்கன் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கரிபேட்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.